ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கண்ணின் மணியே சேனல். நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க கிறிஸ்மஸ் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கான ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மழை டைமில் கொஞ்சம் சேஃபாகவே ஷாப்பிங் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஸ்வீட்ஸ், கேக்ஸ், பிஸ்கெட்லாம் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் பல பேர் கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ இதுதான். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஸ்வீட்டு கல்கல். என்னங்க கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ்லாம் கண்ணின் மணி சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்கல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், பவுடர் சுகர் 1/2 கப், ரவை ஒரு 1/2 கப், பட்டர் ஒரு 150 to 200 கிராம்ஸ் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, வெண்ணிலா எசன்ஸ். இப்போ வாங்க இந்த கல்கல் செய்ய என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா உருகுனதும் அந்த மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க கொஞ்சமான சால்ட்டு, அதுக்கப்புறம் பவுடர்ட் சுகர், இப்போ இதில் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகரை நம்ம ஒரு 3/4 ஆட் பண்ணால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சிருக்க மைதா மாவு, பட்டர் உருகுனது, ரவை, பவுடர் சுகர், சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம இந்த மாவை கலந்து விட்டுட்டே வரலாம். கலந்து விட்டுட்டே இருக்க மாவு நல்லா திரண்டு வர வரைக்கும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மாவு நல்லா திரண்டு நல்லா ரவுண்டாக சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஆர் ஒரு துணியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும், பரவாயில்ல. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே மாவு நல்லா ஊறி சூப்பராக பொசுன்னு வந்துருச்சு. இப்போ அந்த பிசுப்பெல்லாம் போய் மாவு நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு விட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த உருட்டி வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கல்கல் ரெடி பண்ணிடலாமா? நம்ம செஞ்சு வச்சுருக்க குட்டி உருண்டைகளை நல்ல உள்ளங்கையில் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டான தட்டை மாதிரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன்லையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கல்கல் இந்த மாதிரி தான் இருக்குன்றனால இந்த டிசைன் ட்ரை பண்ணுறேன். இப்போ இதில் லைட்டாக கோடு போட்டு
கத்தியோட பேக் சைடில் நான் கோடு போடுறேன். நீங்கள் கத்தி வச்சு கோடு போடுறேன்னு எல்லாத்தையும் பிச்சு போட்டுறாதீங்க. மெதுவாக கோடு போட்டு லைட்டாக அதை உருட்டி விடுங்க. உருட்டினா சூப்பரான டிசைனில் கல்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கல்கல் ஸ்வீட்டில் நம்ம நிறையா மில்க் ஆட் பண்ணியிருக்கோம், பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால இதை ரொம்ப நாள் நம்மளால் கன்சியூம் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 3 to 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு. 3 to 4 டேஸ் வச்சுருக்கதே அதிகங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கனால எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க கல்கல்ல ஒன்று ஒன்றா ஆயிலில் போடுங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. ஆயிலில் ஒவ்வொரு கல்கலாக போடவும் நல்லா எண்ணெய் பொங்கி வரும். நல்லா அந்த பொங்கி வர கொதி அடங்குற வரைக்கும் ஆயிலே வச்சுருங்க. நல்லா கல்கல் உள்ளெல்லாம் வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. செம்மையாக கல்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இந்த கல்கல் ஸ்வீட் ரெசிபியை கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் பண்ணலாம். தீபாவளி, நியூ இயர், ரம்ஜான், நம்மளுக்கு எப்பெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கோ அப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பேட்சாக போட்டு நல்ல எண்ணெயில் வர கொதி அடங்குனதுக்கப்புறம் பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போது எடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பண்ணலாம். ஃப்ரை பண்ண எல்லா கல்கலையும் ஒரு பவுலில் போட்டு இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் சுகர் 2 ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த கல்கல் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த பவுலை குலுக்கி விட்டு அந்த பவுடர் சுகர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா சேர்த்து குலுக்கி விடுங்க. சூப்பரான கல்கல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் தோணும்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்ணின் மணியை சேனலோட ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.